யோ வக்ரம், நீ இந்த அளவுக்கு கிரிமினலாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நீ எல்லா விதமான தகுதியும் இருக்குது உனக்கு. ஒரு நல்ல கிரிமினல் லாயராக ஆகிறதுக்கு எல்லா விதமான தகுதியும் இந்த 10 பொருத்தமும் பக்காவாக இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு ஆள் தாயா நீ. எவ்வளவு நேக்காக ஒரு கேஸை வந்து முடிக்கணுமோ உனக்கு ஆளை வந்து எங்கள் ஜட்ஜாக வச்சுக்கிட்டு நீ பக்காவாக முடிச்சு விட்ட. ஒன்றும் இல்லைங்க, ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த பிக் பாஸ் வழக்காடு மன்றம் அப்படிங்கிற இந்த டாஸ்க் வந்து சரியாக இல்லை, அந்த ரூல்ஸ் வந்து சரியாக இல்லை. ஜட்ஜஸை வந்து யார் கேஸ் போடுறாங்க, யார் மேலே கேஸ் போட்டிருக்காங்க அவங்க சூஸ் பண்ணணும் ஒன்று. இன்னொன்று, என்னதான் ஜட்ஜு வந்து இன்னைக்கு பாருங்களேன் நேற்றுக்கு வினோத் அவருடைய வழக்கில் என்ன நடந்துச்சு, ஜட்ஜஸ் வந்து 2 பேரும் மாற்றி ஒரு தீர்ப்பை சொன்னாங்க. அதில் வந்து கடைசியாக போயிட்டு மக்கள் மன்றத்தில் ஒரு தீர்ப்பை வாங்கி அதுதான் தீர்ப்புன்னு சொன்னாப்புல. இன்னைக்கு எஃப்ஜே வந்து எல்லா குற்றத்தையும் ஒத்துக்கிட்டாரு, மக்கள் மன்றத்தில் கேள்வியே கேட்கல. அப்போ குற்றத்தை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா 2 ஜட்ஜஸும் ஒரே தீர்ப்பை கொடுத்தாங்கன்னா மக்கள் மன்ற தீர்ப்பை நீங்கள் கேட்க மாட்டீங்க. அதான கான்செப்ட். இது எப்படி சரியாக இருக்கும்? கேட்டால் எல்லாத்துலேயும் கேட்கணும், கேட்கலன்னா எதுலையுமே கேட்கக்கூடாது. ஒன்று, இன்றைக்கான கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிரை எஃப்ஜே மேலே போட்ட அந்த கேஸ் எல்லாருக்கும் தெரியும். எஃப்ஜே வந்து என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாரு, என்னை வச்சு கேம் விளையாட்டாரு, என்னை போய் பின்னாடி தப்பாக சொல்லிட்டாரு, இதனால் நான் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிருக்கேன், என் கேம் போயிடுச்சு. ஸோ எஃப்ஜே வந்து நான் எந்த இடத்துலையும் எஃப்ஜே வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லலை, அவர் அந்த மாதிரி வந்து எல்லார்கிட்டையும் சொல்லிட்டாரு. ஸோ அது வந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும், அவர் வந்து ஒத்துக்கணும், குற்றத்தை ஒற்றுக்கொள்ள வேண்டும். இதில் நான் மட்டுமே இல்லை, அவரும் தான் என் கூட அந்த மாதிரி இருந்தாருன்னு ஒத்துக்கணும் அப்படின்னு இவங்க ஒரு கேஸை போடுறாங்க. கேஸை போட்டு 2 பேருடைய லாயர்ஸ் வந்து அரோராவை எதுக்காக சூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு அரோராவுக்கு வந்து பாயிண்ட் டு பாயிண்ட்டாக வந்து வழக்காட தெரியலை. அட்லீஸ்ட் பார்வதியை யாராச்சும் சூஸ் பண்ணலாம், நல்லா பேசுவாங்க. திவ்யாவை யாராச்சும் சூஸ் பண்ணலாம், நல்லா பேசுவாங்க. பேச தெரிஞ்ச ஆட்களை வந்து பாயிண்ட் டு பாயிண்ட்டாக பேச தெரிஞ்ச ஆட்கள், அதாவது ஒரு அட்வொகேட், ஒரு லாயர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து அரோராவுக்கு வரல. கவுண்டர் அட்டாக் பண்ண வரல அவங்களுக்கு. ஓகேவா? அது வந்து ஏன் பண்ணுறாங்கன்னு தெரில. ஆதிரி ஒரு தப்பான அட்வொகேட்டை சூஸ் பண்ணிட்டாங்க. அரோரா இந்த சைடு விக்கல்ஸு. இந்த விக்கல்ஸு கேஸ் வந்த உடனே எஃப்ஜே கிட்ட போய் என்ன சொல்லிட்டான், நீ ஒத்துக்கோ, எல்லாத்தையுமே ஒத்துக்கோ. ஏன்னா நீ ஒத்துக்கலைன்னா வியானா மேட்ரு வரும், எல்லா மேட்ரும் வரும். உன்னை வந்து அசிங்கப்படுத்துறதுக்காக தான் ஆதிரி இந்த கேஸை போட்டிருக்காங்க. இதை ஒத்துக்கோ, அவங்க என்ன சொன்னாலும் நான் எல்லாத்தையும் நான் பண்ணேன், நான் மன்னிப்பு கேட்குறேன்னு ஒத்துக்கோ, முன்னாடியே சொல்லிட்டான். ஸோ கேஸ் நடக்குது. கேஸ் நடக்கும் பொழுது ஆதிரி அவங்க தரப்பு வாதத்தை வைக்கிறாங்க. எஃப்ஜே பேசும் பொழுது எல்லாத்தையுமே மறுத்து பேசுகிறாப்புல. நான் அந்த மாதிரி பண்ணலை, அவங்களுக்கு வந்து இது வந்துருச்சு, அது வந்துருச்சு, இதுக்கு நான் காரணம் கிடையாது, நான் எல்லாரு கூடயும் தான் பழகிறேன். முதல்ல பேசிக்காக ஒரு கேள்வி, ஒரு சப்போர்ட்டிங் ஷோல்டர் வந்து ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன்தான் கேட்குதா? ஏன் இன்னொரு பொண்ணு வந்து இருக்கக்கூடாதா? வியானா, நீங்கள் வந்து சுபிக்ஷா கிட்டே இருந்தீங்க, சுபிக்ஷா உங்களை விட்டு விலைக்கு போனாங்க, உடனே இன்னொரு பொண்ணு உங்களுக்கு கிடைக்கலையா? ஏன் நேராக எஃப்ஜே கிட்ட போனீங்க? ஏன்னா அது கண்டென்ட். இந்த கேஸ் நடக்குது. கேஸ் நடந்த உடனே எஃப்ஜே என்ன பண்ணுறான், விக்கல்ஸ் வந்து ஒத்துக்கோன்னு சொல்கிறாப்புல, எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேங்க அப்படின்ட்டான். அமித், சுபிக்ஷாவும் ஒரு ஜட்ஜு, சுபிக்ஷா எதிர்த்து பேசணும், ஆனால் அவங்க பேசலை. பேச வரும்போது அமித் வந்து ஆஃப் பண்ணுறாரு. அதான் அவங்க ஒத்துக்கிட்டாங்கல்ல, இதுக்கு மேலே பேச என்ன இருக்குது? ஏன்னா ஒரு டாஸ்க்கு ஒன்று கொடுத்தாங்கன்னா அந்த டாஸ்க்கு உங்களால் விளையாட தெரியுதாடா ஒழுங்கா? இப்போ எல்லாருமே வந்து இதே மாதிரி நான் என் தப்பை ஒத்துக்கிறேன்னு சொன்னால் இந்த டாஸ்க்கு சுவாரஸ்யமாக போகுமா? 2 சைடும் எவிடன்ஸ் இருக்குது, பேசுறதுக்கு ஆள் இருக்குது, கவுண்டர் அட்டாக் பண்ணணும், வாதங்கள் வைக்கணும், அதுக்கப்புறமா நீங்கள் தீர்ப்பை சொல்லணும். ஒருத்தன் வந்து ஆரம்பத்திலே எஃப்ஜே வந்து தன்னுடைய தவறுகளை ஒத்துக்கிட்டு பேசலை, அவர் எல்லாத்தையும் மறுத்து பேசுகிறாப்புல. மறுத்து பேசிட்டு அதன் பின்னாடி விக்கல்ஸ் சொன்ன உடனே நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன்னு சொல்கிறாரு. அந்த ஜட்ஜஸ் வந்து 3 பாயிண்ட்டை படிக்கிறாங்க. 3 பாயிண்ட்டுமே நீ ஒத்துக்கிறியா, நீ மென் கார்டு யூஸ் பண்ணியா அப்படின்னும் போது எஸ் நான் பண்ணேன், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு எல்லாத்தையுமே நான் ஐ ப்ளீட் கில்ட்டி அப்படின்னு சொல்லி கேஸை முடிச்சாப்புல சிம்பிளாக. இப்போது ஆதிரைக்கு இதில் என்ன வந்து கோவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் நிறைய விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினச்சேன், நீங்கள் அதுக்கான ஸ்பேஸ் எனக்கு கொடுக்கல. இப்போது எஃப்ஜே வந்து பயந்துட்டான். அவனுடைய பயத்தின் காரணமாகத்தான் நான் வந்து எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன்னு அவன் சொன்னது. இல்லைனா அவன் மறுத்து பேசியிருப்பான். ஒருவேளை
இந்த விஷயம் வந்து ஃபர்தராக போச்சுன்னா விக்கல்ஸ்க்கு வியானாவை காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன? வியானா மேட்ரு உள்ளே வரும், வியானாவை இழுத்து வச்சு பேசுவாங்க. எஃப்ஜே என்ன பண்ணா, என்ன அயோக்கியத்தனம் பண்ணான்றது தெரியும். அவன் எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்கிறான், நான் ஃப்ரெண்டாக தான் பழகினேன், இது வந்து லவ் கிடையாது. ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கட்டி பிடிப்பேன், ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கட்டி பிடிப்பேன், முத்தம் கொடுப்பேன், பேண்ட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விடுவேன், கண்ட இடத்துல கை வைப்பேன், லிப்ஸ்லலாம் கை வச்சு பேசுவேன். ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி நீங்கள் ஒரு எல்லைக்கே நீங்கள் போகலை. வியானா விஷயத்தில் எஃப்ஜே என்ன பண்ணான்னு பார்த்தோம். இப்போ எனக்கே ஒரு கேள்வி என்னென்னா, 2 பேருமே தான் தப்பு பண்ணியிருக்காங்க. ஆதிரியும் தப்பு பண்ணியிருக்காங்க, எஃப்ஜேவும் தப்பு பண்ணியிருக்காப்புல. இங்கே பனிஷ்மெண்ட்டு ஆதிரி மட்டுமே அனுபவிச்சிருக்காங்க, எஃப்ஜே அந்த வீட்டுக்குள்ளே ஜாலியாக இருக்கார். இப்போது இந்த கேஸை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண விடாமல் நாங்கள் மன்னிப்பு கேட்குறோன்னு சொல்லி இதை பாதிலே முடித்தது வந்து ஸ்மார்ட் மூவ். ஆனால் ஒரு டாஸ்க்காக இதை பார்க்கும் பொழுது இது நல்லா இல்லை. போயிருக்கணும், பார்வதி அதை தான் கரெக்டாக கேட்டாங்க, நீங்கள் வந்து இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிட்டிங்க, இப்போது எல்லாருமே இதே மாதிரி பண்ணாங்கன்னா இந்த டாஸ்க் நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியை கரெக்டாக கேட்டாங்க. எஸ், அதே தான் நம்மளும் கேட்குறோம். இன்னும் பேச பேச எஃப்ஜே எங்கே வந்து வெளியில் தெரிஞ்சிருப்பான். அவன் என்ன சொல்கிறான், அந்த இடத்துல நான் அதை பேச வேணாம், ஏன்னா எனக்கு வெளியில் ஒரு லைஃப் இருக்குது, அது பேச வேணாம், ஏன்னா பண்ணும்போது தெரியலையா அவனுக்கு ஒரு லைஃப் இருக்குன்னு, தனியாக வந்து பேசிக்கோ, கோர்ட்டில் பேச வேணாம், அவன் தோத்துருவான்றது அவனுக்கு தெரியும், அவன் மேலே நியாயம் இல்லைன்றது அவனுக்கு தெரியும், அதனால தான் சாரி கேட்குறான். விக்கல்ஸுமே அதனால தான் சாரி கேட்க சொல்கிறார். இவனுங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டானுங்க, வியானா மேட்ரு வெளியில் வரக்கூடாது, வியானா இப்போ பேச பேச நிறைய விஷயங்கள் வரும், வியானாவை இழுத்து வச்சு பேசுவாங்க, வியானா கூட எஃப்ஜே என்னெல்லாம் பண்ணா அப்படிங்கிறத வந்து பேசுவாங்க, அது வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ வியானா கூட உட்காந்து தனியாக பேசிகிட்டு இருந்தான். என்ன பேசிகிட்டு இருக்கான், நம்ம 2 பேர் பேசி வச்சு ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கோம். வியானாக்கு தெரியலையா ஆதிரை கூட எப்படி இருந்தானோ அப்படி தான் என் கூட இருக்கான்றது தெரியலையா? ஆதிரை வந்து சொல்கிறாங்க, நீங்கள் என் கூட என்ன பண்ணானோ அதைத்தான் உங்க கூட பண்ணுறான், உனக்கு தெரியலை, தெரிஞ்சுக்கோன்னு சொன்னால் எஃப்ஜே கிட்ட வந்து நியாயம் கேட்குறாங்க. அவங்க என்ன அப்படி சொல்கிறாங்க, நீ நானும் ஆதிரியும் ஒன்றா, நீ அவங்கக்கிட்ட இருந்த மாதிரி தான் என்கிட்ட இருந்தியா, ஏமா உனக்கு தெரியலையா? ஆதிரைக்கிட்ட இருந்ததை விட மோசமாக உங்ககிட்ட இருந்திருக்கான். இப்போ ஆதிரைக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, கரெக்டு, இவர் சொல்கிறாரு எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு, நீ என்ன லவ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சு, நீ என்னண்டா பேசுன, நீ தான் கேட்ட, நம்ம ஃப்ளர்ட் பண்ணுறோம், இது வந்து தெரியலையா அப்படின்னு நீ தான் கேட்ட, அப்போ தான் எல்லோரும் பேசினாங்க. நீ வந்து உனக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, நீ கனிக்கிட்ட சொல்லியிருக்க, வியானாவுக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, அண்ட் ஆதிரிக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, எல்லாருமே வெளியில் ஒரு ஆளை வச்சுருக்கீங்க, ஈவன் பார்வதிக்குமே பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, கமருதனுக்கு என்ன இலவுனே தெரில, எல்லாரும் வெளியில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு தான் இந்த வீட்டுக்குள்ளே இந்த விஷயத்த பண்ணிகிட்ருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க்கை இன்னும் சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்கலாம். ஆனால் எஃப்ஜேவுக்கு முழுக்க பயம், எங்கே அவனுடைய க்ரைம் விஷயம்லாம் வெளியில் வந்துட போகுது, அவன் பண்ண ஆபாசமான விஷயங்கள்லாம் வெளியில் வந்துட போகுதுன்னு பயந்து ஒரு தொடநடுங்கி மாதிரி பயந்து போய் இந்த கேஸை நான் தப்பு பண்ணியிருக்கேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லி முடிச்சிட்டான். இவர் அமித் வந்து ஒரு நிஜமான ஜட்ஜு மாதிரி ஏங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எஸ், நானும் ஒத்துக்கிறேன், ஒருத்த வந்து குற்றத்தை ஒத்துக்கிட்டானா அதுக்கப்புறம் அங்கே எதுவுமே கிடையாது. ஆனால் அவர் என்ன இன்னும் ப்ளே பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, எப்பயுமே பிக் பாஸ் வந்து சொல்கிறது, உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறோன்னா அது வந்து ஒரு ஒரு டாஸ்க், அது ஒரு மேம்போக்கமாக ஒரு ஒன்லைனில் நான் கொடுக்கறது, இதான் ஒன்லைனாக நான் சொல்லிடுவேன், அதுக்குள்ளே உன்னுடைய கேரக்டரை நீ தான் டெவலப் பண்ணிக்கணும், டீசெண்டாக இருக்கணும் அது அப்படின்னு அவர் சொல்லுவார். நீங்கள் இன்னும் பேச விட்டுருக்கலாம், ஏப்பா நீ என்னப்பா ஆரம்பத்துலேருந்து எல்லாத்தையுமே மறுத்து பேசிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், மன்னிப்பு கேட்குறேன், நான் குற்றத்தை ஒத்துக்கிறேன்னு சொன்னால் எப்படி இது கரெக்டாக இருக்கும், அதெல்லாம் செல்லுபடி ஆகாது, நீங்கள் உங்கள் தரப்பு ஆட்களை பேச விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அவர் சுபிக்ஷாவையும் பேச விடலை, சுபிக்ஷாவும் ஒரு இடத்துல அந்த பொண்ணுக்கு அவர் பேச விடலைன்னா நீ பேசணுமா, நீ இப்படி உட்காந்து வாய்ப்பு கேட்டுட்டு இருக்கக்கூடாது. அந்த பொண்ணு சொல்லுது கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லுது, எதுக்கு பண்ணணும், அதான் முடிஞ்சு போச்சு, கோர்ட் நேரத்தை வீணடிக்காதீங்க, அவர் தான் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாரே, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், கேஸ் வந்து ஆதிரை ஃபேவராக முடிச்சு அப்படின்னு தீர்ப்பை கொடுத்துட்டு இருந்தா பிக் பாஸ் ஆச்சு சொல்லணும்ல, அவரும் சொல்லலை. இவ்வளோ மொக்கையாக ஒரு கேஸை முடிச்சது இதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது? அவன் லிட்டரலாக பயப்படுறாங்க, எனக்கு அந்த இடத்துல பேசினா என் லைஃப் போயிடும்னு பயப்படுறான். அப்போ எந்த அளவுக்கு அவன் தப்பு பண்ணியிருக்கான், எந்த அளவுக்கு அவன் வந்து அவன் எந்த அளவுக்கு கில்ட்டாக ஃபீல் பண்ணுறான்
புரியுதா? அட்லாஸ்ட் இந்த கேம் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு தான். அது நடக்கலை. ஆனால் விக்கல்ஸ் தான் வெற்றி பெற்றிருக்காப்புல. வியானா கிட்ட போயிட்டு உன்னை விட்டுருவானா, உன் பேர் வர விட்டுருவானா, அதான் உங்கள் அண்ணன். ஸ்மார்ட் மூவ் பாராட்டலாம். ஆனால் இதே விஷயம் விக்கல்ஸ்க்கு நடந்தால் அப்போ விக்கல்ஸ் என்ன ரியாக்ட் பண்ணுறான்னு பார்க்கணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களை? இப்போ நடந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஃபேராக படுதா அன்ஃபேராக படுதா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது நான் அரவிந்தன்.